சீதை பிரார்த்திக்கிறா, நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டு நீ புறப்பட்டு போ. உங்ககிட்ட என்னென்னமோ மன்றாடி பார்த்துட்டு நீ கேட்கறதா இல்ல, சொர்க்க சப்தம் நரக சப்தம் ரெண்டே சொல், ரெண்டுத்துக்கு அர்த்தம் சொல்லு. ராமன் பெரிய பண்டிதன், வசிஷ்டர் இடத்துல 12 வருஷம் காலக்ஷேபம் பண்ணியிருக்காரோ இல்லையோ. நரகம்னா எங்க இருக்கும், எப்படி இருக்கும், என்ன உதவிடும் எல்லாத்தையும் சொன்னார். சொர்க்கம்னா எப்படி இருக்கும், என்ன ஆனந்தமா அனுபவிக்கலாம், ஆறாரெல்லாம் நமக்கு அனுபவம் கொடுப்பா சொன்னார். 1/2 மணி உபன்யாசம் முடிந்தது. தலைப்பு சொர்க்க நரக சப்தத்துக்கு அர்த்தம். 1/2 மணி ராமன் உபன்யாசம் முடிச்சுட்டார். அப்படியே பார்த்து இந்த சீதை கழுக்கென்று சிரித்தாள். இது என்ன இந்த நிலையில சீதை சிரிக்கிறே, நீ அப்ப நாட்டுல இருக்கிறதுக்கு ஒத்துணுட்டியோ இல்லையோ, நான் காட்டுக்கு போட்டோமோ இல்லையோம்னா, நீ சொர்க்க நரக சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சா தெரியும்னு சொல்லியிருக்கணும், தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லியிருக்கணும். தெரியாதத தெரியும்னு ஆக்கிக்கிறதுக்கு அசட்டுத்தனம் தெரியுமோ ராமா? ஒருத்தர் 3 மணி நேரம் கல்யாண ராகம் பாடினார். ராகம் முடிஞ்சு போச்சு. கடைசியிலும் ஒருத்தர் எழுந்து நின்று 3 மணி தோடி பாடினே ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்ச நாள் கல்யாணி பாடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு? அப்ப இவர் கல்யாணியும் தெரியாது தோடியும் தெரியாதுன்னு அர்த்தம். ராமனுக்கு சொர்க்க சப்தத்துக்கு அர்த்தம் தெரியல, நரக சப்தத்துக்கு அர்த்தம் தெரியல. ஏன்னு விசாரித்தார். யஸ்வயா சஹச ஸ்வர்க நிரயோ யஸ்வயா வினா இதிஜானன் பராம் பிரீதிம் கச்சராம மயாசக. நீ முதல்ல யார் அபிப்பிராயத்தாலேன்னு கேட்டிருக்கணராமா. ஸ்வர்க்கம் யாது நரகம் யாதுன்னு கேட்டால் யார் எண்ணத்தால் சொர்க்கம் யார் எண்ணத்தால் நரகம்னு கேட்டிருக்கணும். எல்லாருக்கும் சொர்க்க நரகம் ஒன்னா இருக்காதே. உனக்கு சொர்க்க நரகம் வேற, எனக்கு சொர்க்க நரகம் வேற. என்ன கேட்டியானால், உன்னோட சேர்ந்திருந்தால் சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் நரகம். யானறிந்த சொர்க்க நரகம் அவ்வளவே. இதை விட்டுட்டு இந்திரபட்னத்துக்கும் யமதர்மராஜன் பட்டணத்துக்கும் எனக்கு தெரியாது. நல்ல மார்கழி மாசம், ரொம்ப குளிர்ச்சி, எப்ப வேணா தொண்டையை கட்டிடும். அந்த சமயம் நல்ல பாடகர் ஒத்தரையோ உபன்யாசகர் ஒத்தரையோ பார்த்து உமக்கு எது சொர்க்கம் எது நரகம்னு கேட்டு பாருங்க. 30 நாளும் தொண்டை கட்டலைன்னா சொர்க்கம், தொண்டை கட்டினா நரகம். அவ்வளவுதான் அவர் சொல்ல போறார். அப்ப அவரவர்களுக்கு சொர்க்க நரகம் மாறும். ஒரு பிரபன்னன் சரணாகதனை பொறுத்தவரை முக்தி கிடைத்தால் சொர்க்கம், சம்சாரத்தில் இருந்தால் நரகம். கைங்கரியத்துல விருப்பம் இருக்கிறவனுக்கு மேல மேல கைங்கரியம் கிடைச்சிட்டு இருந்தா சொர்க்கம், கைங்கரியம் குறைஞ்சு படுத்துன்னா நரகம். சாமானிய வண்டிக்காரர் ஒருத்தர் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி சோறு கிடைத்தா சொர்க்கம், வியாதியில துன்பப்பட்டால் நரகம். ஆக யாருக்கும் சொர்க்க நரகங்கள் மாறும். உன்னோட சேர்ந்திருந்தா சொர்க்கம், பிரிந்திருந்தால் நரகம். இந்த தன்மைய பிராட்டி நமக்கு அருளுகிறாள்.